இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னங்க தப்பு பண்ணியிருக்கேன்? என் மேல ஏங்க உங்களுக்கு அவ்வளவு வன்மம்? என் அம்மாவை கொன்ன கொலகார குடும்பம் உன் குடும்பம். உன்னை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அதோட என் அக்காவை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கிறவனா? நீ வந்ததுல இருந்து என்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. நீ அவ மருமக வேற ஆயிட்டதால நீ சொல்றதான் அவ கேட்கவும் ஆரம்பிச்சிட்டா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை வீட்டை விட்டு பெர்மனண்டா துரத்துனாதான் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுங்கிறதால ரேவதிக்கு உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். அதனாலதான் என் அக்கா காரி மூலமா கோர்ட்ல வச்சு உனக்கு விவாகரத்து கிடைக்கணும்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அதையும் செஞ்சு முடிச்சு உன்னை வீட்டை விட்டே துரத்துவ. என்ன உள்ள அனுப்பிட்டல்ல, அடங்கிருவேன்னு மட்டும் நினைக்காத. சரிங்க, அதையும் பார்க்கலாம். சார் தேங்க்யூ. ஓகே சார். நாங்க எல்லா ஆதாரத்தையும் காட்டினதும் எங்க பெரியத்த ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நாங்க எத்தனையோ தடவை அவங்க நிஜ முகத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்கோம். அப்பெல்லாம் எங்க பெரியத்த நம்பல. ஏன் தெரியுமா? தங்கச்சி மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்னைக்கு சுக்குநூறா உடஞ்சு போச்சு. எங்க அத்தை அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. அத்தை அவங்களையும் தான் பொண்ணு மாதிரிதான் நினைச்சு பாசம் காட்டினாங்க, அக்கறையாவும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க மனசுல வஞ்சத்தோட இருக்கிறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாம யாரு மேல அதிக பாசம் வைக்கிறோமோ அவங்க துரோகின்னு தெரிஞ்சா மனசு வலிக்க தானே செய்யும். அத்தை வேற வழி இல்லாம தான் அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. இத போய் உன் மகன் சிவனாண்டி இருக்கானே அவங்கிட்ட சொல்லு. ஏன்னா அவனுக்கு இந்த துரோகத்துல பங்கு இருக்குல்ல, அவங்கிட்ட போய் சொல்லு. இனிமே இந்த ஜென்மத்துல அவங்கள அத்தை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. இனிமேலாச்சும் உன் மகன் கூட சேர்ந்து அவங்கள நல்லபடியா வாழ சொல்லு. இதை தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. எங்க குடும்பத்தை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். உங்களை சும்மா விட மாட்டான்டா. இந்த பாரு, இப்பவே போய் என் மகன்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். இனிமே நீங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. ஏயா தப்பு செஞ்சதுல நீங்க என்னமோ நாங்க தப்பு செஞ்ச மாதிரி சாபம்லாம் விடுற? இங்க பாரு சித்தப்பு, நல்லவங்க சாபமே பலிக்கிறது கஷ்டமா இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்க சாபம்லாம் சுத்தமா பலிக்காது. ஓகே? ஏய், ஒரு திருந்து பாடுறா நான் என்ன பண்றேன்னு. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்டா. அது பார்த்து இங்க போனதும் சுடுதண்ணி வச்சு உடம்புல ஊத்திக்க, கை காலெல்லாம் வலிக்க போகுது. எப்படியோ வீட்டுல இருந்த தீய சக்தி போயாச்சு. இனிமே நிம்மதியா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். முருகா, இந்த மோட்டர் ஆஃப் பண்ணிடுவான். இப்ப கூட நகைய அவங்க திருடிட்டு பழியை என் புருஷன் மேல போட்டாங்க. அத உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த நகையெல்லாம் ஒரு ஆளை வச்சு அவரோட அம்மா சிலைக்கு பின்னாடி புதைச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப கிரிமினலா எல்லா வேலையும் பார்த்திருக்காங்கம்மா. நல்ல வேலை, சின்ன மாப்பிள்ளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை அவமானப்படாம காப்பாத்தினாரு. உன் தங்கச்சியை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்க. அம்மா, என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சாலும் இன்னும் நீங்க அவரை புரிஞ்சுக்காம இருக்கீங்களே, ரொம்ப வேதனையா இருக்குமா. அம்மா, இப்ப கூட பத்திரிக்கைக்காரங்களை வர வச்சு உங்களுக்கும் நகை திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சு அத பத்திரிகையிலயும் போட சொல்லிருக்காரு. மாமாவோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கோங்கம்மா. ஈஸ்வரி, எங்க அப்பா அம்மா மேல உள்ள வெறுப்ப மாப்பிள்ளை மேல காட்டாத. அது சரியில்லை. நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீ எவ்வளவு வெறுப்பை காட்டினாலும் அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவருக்கு இருக்கிற பணத்துக்கும் செல்வாக்குக்கும் இதையெல்லாம் பொறுத்துக்கணுங்கிற அவசியமே அவருக்கு கிடையாது. அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவங்க ஒரு விஷ செடி மாதிரி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி பேசுறத விட்டுட்டு இனிமே நம்மளை பத்தியும் நம்ம வாழ்க்கைய பத்தியும் யோசிப்போம்.
அவங்க விஷயத்தில் நான் பொறுமையாக தான் இருந்திருக்கேன். ஆனால் எப்போ நீ லாக்கப்பில் இருக்கிறதுக்கு அவங்க காரணமாயிட்டாங்களோ அதுக்கப்புறம் நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அதான் அவங்கள பற்றின உண்மை எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதாக போச்சு. அத்தை தான் இதனால ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. ஆமா, அம்மா பாவம். சித்தி இப்படியெல்லாம் மோசமா இருப்பாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மேல நம்ம ரொம்ப அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாம் வச்சிருந்த பின்னாடி அதை உடைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டா எவ்வளவு வலி வேதனை இருக்கும். அதான் அம்மாவுக்கு இப்ப ஆயிருக்கு. மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப விவரமா தெளிவா இருக்கிறவங்க சித்தி விஷயத்துல மட்டும் ரொம்ப பலவீனமா இருந்துட்டாங்க. அத்தை அவங்க மேலே வச்சிருக்க பாசம் தான் அவங்கள சிந்திக்க விடாம பண்ணிருச்சு. இல்லைன்னா அத்தைக்கு அவங்கள பத்தி எப்போ தெரிஞ்சிருக்கும். உண்மைதான். அம்மா இதை விட எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இப்படி கலங்கி போனதே இல்ல. சித்தி பண்ண துரோகத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னு கண் கலங்கி பேசிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்ல. தங்கச்சி மேல அம்மாவுக்கு அவ்வளோ பாசம். ஆனா சித்தி அம்மாவோட பாசத்தை புரிஞ்சுக்காம அவங்களுக்கே கெடுதல் நினைச்சிருக்காங்க. அவங்க பல கஷ்டங்களை கடந்து வந்தவங்க. இதையும் கண்டிப்பா கடந்து வந்துருவாங்க. அவளால மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னே புரியல. அம்மா, நீங்க இவ்வளவு விரக்தியா பேசி நான் பார்த்ததே இல்லையேம்மா. எப்போதுமே கம்பீரமா, துணிச்சலா, தைரியமா இருந்ததா நான் பார்த்திருக்கேன். உங்களை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நாம யார ரொம்ப நம்புறோமோ அவங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சா அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. எல்லாமே நம்ம கைய விட்டு நழுவி போற மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கும். என் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை தான் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா. அதுல இருந்து என்னால இன்னும் வெளியே வர முடியல. அப்புறம் எப்படி பசி தூக்கம்லாம் வரும்? அம்மா, ரோட்ல அனாதையா நின்ன என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்து தங்க வச்சு நல்ல நிலைமையில வச்சிருக்கீங்க. ஏன் பட்னிய போக்குன நீங்க இப்படி பட்னியா கிடக்கிறத என்னால தாங்க முடியலம்மா. எனக்கு மனசே சரியில்லை. தயவு செஞ்சு என்ன சாப்பிட சொல்லி தொந்தரவு பண்ணாதீங்க. போங்க, போய் வேற வேலை இருந்தா பாருங்க.